வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைன் ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அங்கே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட தமிழ்நாடு பார் கவுன்சில் இதில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் ஐடி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8385 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து 7252 பேர் வந்துட்டு பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்துச்சு. இப்போ அடுத்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் உங்களுக்கு ஜூன் 7ஆம் தேதி நடக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு டெம்பரரி ஐடி கார்டு எக்ஸ்பிரி ஆக போகுது. இப்போ இந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாங்க, உங்களுக்கு பெர்மனெண்ட் ஐடி கார்டு இருக்குது, உங்களோட வக்காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் நடக்கிற கேஸும் வந்துட்டு நல்லபடியாக நடந்து இருக்கும். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.